ஊடகத்துறையை சார்ந்து இன்னைக்கு ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி, ஒரு சோஷியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருதுங்கிறது உள்ளபடியே அது பாராட்டக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் குறிப்பாக இந்த விழிப்புணர்வை நீங்கள் பெற வேண்டும். இந்த மராத்தான் அப்படிங்கிறது வெறுமன காலம்பு 21 ஒரு 5 மணிக்கு நாங்கள் சென்னையில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதோட நின்று இல்லாமல் எதற்காக இந்த நியூஸ் 18 இப்படி ஒரு மெனக்கெடுக்கிறார்கள், இப்படி எதற்கான இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறத உள்ளபூர்வமாக ஒரு ஆசிரியர்கள்லேருந்து மாணவர்கள்லேருந்து பெற்றவங்க முதற்கொண்டு இதை தயவுசெய்து நீங்கள் உணர வேண்டும். சோறு இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ நமக்கான சோறாக இருக்கக்கூடிய உடலை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும், நல்ல விதத்தில் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த நல்ல நிகழ்வை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற நியூஸ் 18க்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது, தயவுசெய்து சென்னையோடு நிறுத்திடாதீங்க. எங்களை மாதிரி திருச்சியாக இருந்தாலும், கோயம்புத்தூராக இருந்தாலும், மதுரையாக இருந்தாலும் இது போன்ற இடத்திலும் இதை தொடர்ந்து சென்னையை தொடர்ந்து இங்கேயும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு மாரத்தானை நடத்த வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு நாங்களும் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இந்த நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி தருகின்ற நியூஸ் 18க்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நியூஸ் 18ஓட சென்னையோட உடனே நியூஸ் 18ஓட சென்னையோட உடனே